தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த புதிய வாரத்தில் முதல் நாளை காண தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறதான வேத வசனங்களை நாம் தியானிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனம் முதற்கொண்டு 24ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 16, 17 வசனங்களை வாசிக்கலாம். மேலும் முதற்பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேறானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளிகளாய் இருந்தாயானால். இந்த 11ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலரை தேவன் தள்ளிவிடவில்லை அல்லது இஸ்ரவேலரை ஆண்டவர் முழுமையுமாக புறக்கணிக்கவில்லை என்பதை குறித்து இந்த 11ஆம் அதிகாரத்திலே நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த பவுல் இந்த காரியத்தை மிகவும் வலியுறுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் தள்ளவில்லை, எந்த விதத்திலும் அவர் புறக்கணிக்கவில்லை என்பதை அவர் இந்த அதிகாரத்திலே தெளிவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். இதை நேற்றைய தினத்திலும் நாம் பார்த்திருப்போம். இந்த பகுதியில் 16ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் உள்ளதான இந்த வசனத்தில் நாம் பார்ப்போமேயானால் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தள்ளவில்லை, அவர் புறக்கணிக்கவில்லை என்பதற்கான 2 உதாரணங்களை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2 உதாரணங்கள் மூலமாக பரிசுத்த பவுல் அதை விளக்குவதை நாம் பார்க்கிறோம். அப்படி அவர் விளக்கும் போது அவர் முதலாவதாக எடுத்துக்கொண்டதான ஒரு உவமானம், ஒரு உதாரணம் என்னவென்றால் பிசைந்த மா. வாசிக்கலாம். 11ஆம் வசனம் வாசிக்கப்பட்டதான அந்த வசனத்தை வாசிக்கலாம். மேலும் முதற்பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால், இந்த முதற் பலனாகிய மா என்று சொல்லுவது அவர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் முதற் பலனாகிய மா, அந்த முதற் பலனாகிய மா பரிசுத்தமாய் இருக்கிறதுனாலே மற்ற எல்லாரும் பரிசுத்தமாய் இருக்கிறார்கள். எனவே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தள்ளிவிடவில்லை என்பதை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசிக்கலாம். என்னாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம், என்னாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். என்னாகமம் 15, 17. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களை அழைத்து கொண்டு போகிற தேசத்தில் நீங்கள் சேர்ந்து தேசத்தின் ஆகாரத்தை புசிக்கும் போது கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையை செலுத்த கடவீர்கள். கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையை செலுத்த கடவீர்கள். உங்கள் பிசைந்த மாவினால் செய்த முதல் பலனாகிய, உங்கள் பிசைந்த மாவினால் செய்த முதற் பலனாகிய அதிரசத்தை ஏறெடுத்து படைப்பீர்களாக. அதை பிசைந்த மாவினால் செய்யப்பட்டதான இந்த முதற் பலனை செலுத்த வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி அந்த முதற் பலனை, பிசைந்த மாவினுடைய முதற் பலனை செலுத்தும் போது மீதியாயிருக்கிறதான அந்த மா முழுவதும் அது பரிசுத்தமாயிருக்கும். அந்த பரிசுத்தமாய் இருக்கிறதற்கு அடையாளமாக தான் இந்த முதற் பலனை அவர்கள் செலுத்துகிறார்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமம் 23:9. இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதில் வெள்ளாண்மையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். நீங்கள் அந்த கதிர்க்கட்டை அசைவாட்டும் நாளில் கர்த்தர் சர்வாங்க தகன வழியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு
பலியையும் திராட்சைப்பழ ரசத்திலே காற்படியாகிய பான பலியையும் செலுத்த கடவீர்கள். உங்கள் தேவனுக்கு காணிக்கையை நீங்கள் கொண்டு வரும் அந்நாள் மட்டும் அப்பமும் வாட்டிய கதிரும் பச்சை கதிரும் குசியர்களாக. ஓகே, இங்கே சொல்லப்படுகிறதான காரியம், இங்கே முதற் பலனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்தும் போது மீதியா இருக்கிறது எல்லாம் பரிசுத்தமாக மாற்றப்படுகிறது. அந்த பரிசுத்தமாய் மாற்றப்படுவதற்கு அடையாளமாக நாம் அந்த முதற் பலனை நாம் கொடுக்கிறோம். அதே போலதான் இங்கே பரிசுத்த பவுல் எதை சொல்லுகிறார் என்றால், தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களாகிய இவர்கள் முதற் பலன், அவர்கள் மூலமாக தான் ரட்சிப்பு வருகிறது. எனவே அது பரிசுத்தமாய் இருப்பதினாலே மீதியாய் இருக்கிற எல்லாம் பரிசுத்தமாய் இருக்கிறது. எனவே இஸ்ரவேல் ஜனங்களை முழுமையுமாக ஆண்டவர் தள்ளிவிடவில்லை என்று அவர் சொல்லுகிறார். உதாரணமாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள், வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலனுடைய தகப்பன், அவர்தான் முற்பிதா, முதல் ஒரு நபர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அவர்தான் முற்பிதா. இந்த முற்பிதாவாகிய இவரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், பெயர் சொல்லி அழைத்தார், அவரை ஆசீர்வதித்தார். அவரை ஆசீர்வதித்து அதோடு நிறுத்தவில்லை. இதுதான் முதற் பலன். முதற் பலன். இதுக்கு பிற்பாடு வாசிக்கலாம், 3ஆம் வசனம் வாசிக்கலாம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை ஆசீர்வதித்தப்பா, இப்ப நான் உன்னை ஆசீர்வதித்ததுனால உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். நீ யார ஆசீர்வதிக்கிறியோ அதெல்லாம் ஆசீர்வாதமா மாற்றப்படும். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன், உன்னை நான் ஆசீர்வதிச்சேன். ஆனா உன் மூலமாக சகலவற்றையும், அங்கே சொல்லப்படுகிறது, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதற் பலனாகிய இந்த மா பரிசுத்தமாயிருக்கிறது. ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். அதன் மூலமாக மற்ற எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. முதற் பலனாகிய மா பரிசுத்தமாய் இருக்கிறது போல மீதியாய் இருக்கிற எல்லாம் பரிசுத்தமாய் இருக்கிறது. அதுதான் பரிசுத்த பவுல் இங்கே சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் முழுமையுமாக தள்ளிவிடவில்லை, தள்ளிவிடவில்லை. முதற் பலன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா, அப்போது மீதியாக இருக்கிறது எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஒரு உதாரணத்தை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக இரண்டாவது அவர் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். இரண்டாவது ஒரு உதாரணம் நாம் வாசித்ததான 11ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தில் நாம் பார்ப்போமே, ஆனால் அங்கு சொல்லப்படுகிறது ஒலிவ மரத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். ஒலிவ மரம், ஒலிவ மரம். இஸ்ரவேல் தேசத்திலே 3 மரங்கள் மிக மிக முக்கியமானவைகள். 3 மரங்கள். ஒன்று ஒலிவ மரம், அத்தி மரம், திராட்சை செடி அல்லது திராட்சை. இந்த 3 காரியங்கள். இதுல திராட்சை இஸ்ரவேலுடைய குடும்ப வாழ்க்கையை அது குறிக்கிறது. அத்தி மரம் அது எதை குறிக்கிறது என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அரசியல் வாழ்க்கையை அது குறிக்கிறது. ஒலிவ மரம் எதை குறிக்கிறது என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது குறிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது குறிக்கிறது. இப்போது பரிசுத்த பவுல் அங்கு சொல்லுகிறார், ஒலிவ மரத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். இந்த ஒலிவ மரமானது
சில கிளைகளை அவர் முறிக்கிறார். இந்த ஒலிவ மரத்திலே சில கிளைகளை அவர் முறிக்கிறார். வாசிக்கலாம் 17ஆம் வசனம். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க, சில கிளைகளை முறித்து போடுகிறார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை தள்ளினார்கள். வாசிக்கலாம். காட்டொலிவ மரமாகிய 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனம். இப்படி இருக்க விழுந்து போகும் படிக்க இடறினார்கள் என்று, விழுந்து போகும்படிக்கு இஸ்ரவேலர் விழுந்து போனார்கள். 12ஆம் வசனம். அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு. முதலாவது அவர்கள் விழுந்து போனார்கள். 11ஆம் வசனம். 12ஆம் வசனத்திலே அவர்களுடைய குறைவு. 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புர வாக்குதலாய் இருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் எண்ணமாயிராது. மூன்றாவதாக தள்ளிவிடுதல். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், ஆனால் அவர்கள் விழுந்து போனார்கள். அவர்களுடைய குறைவு அங்கு காணப்பட்டது. அதனால் ஆண்டவர் அவர்களை தள்ளி விடுகிறார். அதுதான் சொல்லுகிறார் இங்கே, முழுமையாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தள்ளிவிடவில்லை. அவர் என்ன பண்ணார்னு சொன்னா, இவங்களுடைய குறைவு, இவர்கள் விழுந்து போனார்கள், அதனால அவர்கள் என்ன பண்ணார்னா தள்ளி விட்டாரு அல்லது முறித்து போட்டார். ஒலிவ மரம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களை அது குறிக்கிறது, இஸ்ரவேல் நாட்டை, இஸ்ரவேல் தேசத்தை அது குறிக்கிறது. அதுல சில கிளைகளை அவர் முறித்தார். முழுமையாக அதை எடுக்கவில்லை, சில கிளைகளை முறித்து போட்டார். அப்படி முறித்து போட்டு அவர் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தா, அந்த கிளையில எதை கொண்டு வந்து வச்சார்னா காட்டு ஒலிவ மரத்தை கொண்டு வந்து வைத்தார். வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனம். 11ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் வாசி. உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் என்னும் பேரை கர்த்தர் உனக்கு இட்டார். பச்சையான ஒலிவ மரம் என்னும் பேரை யாருக்கு கொடுத்தார் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். ஆனால் மகா அமளியின் சத்தமாய் அதை சுற்றிலும் நெருப்பை கொளுத்துகிறார். அதன் கொம்புகள் முறிக்கப்பட்டது. அதன் கொம்புகள் முறிக்கப்பட்டது. அவர் வேற எடுக்கவில்லை, அதன் கொம்புகளை அவர் முறித்தார். முறித்து விட்டு அதோடு விடவில்லை. வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். பாகாலுக்கு தூபம் காட்டுகிறதினாலே எனக்கு கோபம் உண்டாக்க இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரும் தங்களுக்கு கேடாக செய்த பொல்லாப்பின் நிமித்தம் உன்மேல் தீங்கை வரப்பண்ணுவேன் என்று உன்னை நாட்டின சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை நாட்டின கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா முறித்து போடுவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் முழுமையுமாக நான் பிடுங்க மாட்டேன். நீ எனக்கு கோபம் உண்டாக்கினாய். இங்க ரோமர்ல நாம் பார்க்கிறோம், நீ விழுந்து போனாய். அவங்களுடைய குறைவு, அதனாலே என்னை நீ கோபப்படுத்தினாய். அதனால நான் என்ன பண்றேன், முறித்து போடுகிறேன். ஆனாலும் முழுமையாக உன்னை நான் பிடுங்கி போட மாட்டேன். வாசிக்கலாம், இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஓசியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம். ஓசியா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஓசியா 14:4. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். நான் அவர்கள் சீர்கேட்டை, எரேமியால நாம் வாசித்தோம். அவர்கள் எனக்கு கோபம் ஊட்டினார்கள், அவர்கள் சீர்கெட்டு போய்விட்டார்கள். ஆனாலும் அவர்களை நான் விட்டுவிடவில்லை. அவர்கள் சீர்கேட்டை நான் குணமாக்குவேன். வாசிக்கலாம். அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். அவர்களை மனப்பூர்வமாய் நான் சிநேகிப்பேன். கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. கோபப்படுத்தினார்கள் எரேமியாவில். ஆனா இப்ப என்னன்னா அவருடைய கோபம் என்னை விட்டு, என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கி படரும். கிளைகளை அவர் முறித்து போட்டது உண்மைதான். ஆனால் அவர் நிரந்தரமாக இஸ்ரவேல் ஜனங்களை தள்ளிவிடவில்லை.
அவர் சொல்லுகிறார், திரும்பவுமாக அவன் கிளைகள் ஓங்கி படரும். வாசிக்கலாம். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தின் அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் முழுமையாக தள்ளிவிடவில்லை என்பதை அவர் உதாரணங்கள் மூலமாக இந்த பகுதியிலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி அவர் சில கிளைகளை முறித்து போட்டார். அந்த முறித்து போட்டதின் விளைவு என்னவென்றால், முறித்து போட்டு அந்த இடத்திலே அவர் காட்டு ஒலிவ மரமாகிய, இன்னொரு வார்த்தையிலே நாம் சொல்ல வேண்டும் என்றால், புற மக்களாகிய யூதர் அல்லாத கிரேக்கர் மற்ற புற இனத்தர் சொல்ல வேண்டும் என்றால், உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில கிளைகளை அவர் முறித்து அந்த முறிக்கப்பட்ட இடத்திலே காட்டு ஒலிவ மரமாகிய எண்ணெய் கொண்டு வந்து அவர் ஒட்ட வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனம். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் மாறுகிறோம். எதற்கு? இப்போ ஒலிவ மரம் இருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களை முழுமையாக பிடுங்கவில்லை, ஒரு கிளையை மாத்திரம் எடுத்து அந்த கிளை இருந்த இடத்துல உங்களையும் என்னையும் ஆண்டவர் அந்த ஒலிவ மரத்திலே கொண்டு வந்து, காட்டு ஒலிவ மரமாகி இருந்ததான நம்மை அந்த ஒலிவ மரத்திலே கொண்டு வந்து இணைத்தார். இப்பொழுது அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த காட்டு ஒலிவ மரமாகி இருந்ததான நம்மை ஆண்டவர் எதற்கு பங்குள்ளவர்களாக மாற்றுகிறார் என்றால், அந்த ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளிகளாக தேவன் நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருகிறதப்பா, இஸ்ரவேல் மூலமாக தான் ரட்சிப்பு நமக்கு வருகிறது. அந்த வேர் வழியாக எனக்கு ரட்சிப்பு வருகிறது. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. ரட்சிப்பு இயேசுவின் மூலமாக வருகிறது. ஆனால் வழி என்ன வழி என்றால், யூதர்கள் வழியாக, இஸ்ரவேலர் மூலமாக. அந்த வேர் இருக்குதப்பா, அந்த வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளிகளாய் நாம் மாறுகிறோம். நாம் காட்டு ஒலிவ மரங்கள் தான். ஆனால் இப்பொழுது அந்த ஒலிவ மரத்திலிருந்து எல்லாம் முறிக்கப்படவில்லை, அது வேரோடு பிடுங்கப்படவில்லை. அதனுடைய சில கிளைகளை ஆண்டவர் முறித்து போட்டார். அதன் மூலமாக காட்டு ஒலிவ மரமாகிய உங்களை என்னையும் அதிலே வைத்தார். இப்பொழுது நான் யாராய் மாறுகிறேன் என்றால், அந்த ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளிகளாய் நாம் மாறுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதர்கள் வழியாக ரட்சிப்பு வருகிறது. இயேசுவின் மூலமாக தான் ரட்சிப்பு வருகிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனா இயேசுவின் மூலம் வருகிறது. அந்த வழி என்னவென்றால், இயேசு எதன் வழியாக வந்தார்னா, இஸ்ரவேல் அந்த வம்சத்துல தான் அவர் என்ன பண்ணார், பிறந்தார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை முழுமையாக தள்ளிவிடவில்லை, சில கிளைகளை முறித்து போட்டு அந்த இடத்துல என்னை வைத்தார். ஹல்லேலூயா. இப்போது வைக்கப்பட்டதான நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்கலாம். 18ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் அங்க சொல்லப்படுகிறதான காரியம். 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. இஸ்ரவேலர்னாங்க, இஸ்ரவேலர் அவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவருக்கு கோபம் ஊட்டினாங்க, அவங்க விழுந்து போயிட்டாங்க. இப்ப நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு கூட பாருங்க,
இஸ்ரவேலர் இன்னைக்கும் மேசியாவே வாரம் வாரம் ஜெபம் பண்ணுகிறாங்க, ஆனால் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பெருமை பாராட்டாதீங்க. நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, எருசலேமுக்காக இஸ்ரவேலுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நீ ரொம்ப பெருமை பாராட்டாத, ரட்சிப்பு எனக்கு கிடைத்து விட்டது என்று பெருமை பாராட்டாத. வாசிக்கலாம். பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். கவனிப்பா, நீ கிளைதான், வேறு என்னது? அவங்கதான். இஸ்ரவேலர் இல்லாமல் ரட்சிப்பு, அதாவது இயேசுவின் மூலமா தான் ரட்சிப்பு வருகிறது, ஆனால் அவர்கள் வழியாக வருகிறது. அல்லேலூயா. அந்த வேரின் சாரத்தினாலே தான் கிளையாகிய எனக்கு ரட்சிப்பு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, வாசிக்கலாம். 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நல்லது, அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாய் இராமல் பயந்திரு. பயந்திரு. நீ பெருமை பாராட்டாதே. இரண்டாவதாக நீ பயந்திரு, பயந்திரு. வாசிக்கலாம். 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். தேவனுடைய தயவை கொஞ்சம் பாரப்பா. விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும், உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். உன்னிடத்திலே தயவை காண்பித்தாரே, அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். அந்த தயவுல நீ நிலைத்திருந்தினா உனக்கு என்ன கிடைக்கும்? தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். நீ நிலைத்தில்லை அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய சில கிளைகளை எப்படி முறிச்சாரோ அது மாதிரி உன்னையும் என்ன பண்ணுவாரு? முறித்து போடுவார். இப்ப கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவங்கள முறித்து போடுவதற்கும் நம்மை முறித்து போடுவதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அவங்கள முறித்து போட்டா அவங்களுக்கு என்ன இருக்கு? வேறு இருக்கு. திரும்பவும் அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மள முறித்து போட்டார்னா அவ்வளவுதான். இப்போ ஒரு பெரிய கேள்வி நமக்கு வரும், ஏங்க இஸ்ரவேலருக்கு மட்டும் ஆண்டவர் ஒரு ஓர வஞ்சனை பண்றாரு, அவருக்கு மட்டும் என்னங்க நான் இயேசுவை விசுவாசிச்சிருக்கிறேனே அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். இந்த கேள்விக்கான பதில மீதி இருக்கிறதான 25ஆம் வசனத்திலிருந்து 36 வசனம் வரைக்கும் இருக்கிறதான பகுதியில பரிசுத்த பவுல் இதை விளக்குகிறார். இதை நாளைய தினத்துல நம்ம கவனிக்க போகிறோம். இன்றைக்கு நாம் கவனித்ததான காரியம் என்னவென்றால், 2 உதாரணங்களை சொல்லி பவுல் விளக்குகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் முழுமையுமாக முறித்து போடவில்லை, புறக்கணிக்கவில்லை. ஒன்று முதற் பலனாகிய மா பரிசுத்தமாய் இருக்கிறது போல மற்ற மீதியா இருக்கிற எல்லா மாவும் பரிசுத்தமாய் இருக்கிறது. ஒலிவ மரத்தினுடைய சில கிளைகளை அவர் முறித்தார். அந்த முறிக்கப்பட்ட இடத்திலே உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாக்கியத்தை கொடுத்தார், அதிலே ஒட்ட வைத்தார். இன்றைக்கு நான் அந்த வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளிகளாக இருக்கிறேன். எனவே நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், நான் பெருமை பாராட்டக்கூடாது, பயந்து இருக்க வேண்டும், எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். அவருடைய தயவை நான் பார்க்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனமே, ஆண்டவர் ஓர வஞ்சனை பண்ணுகிறவர் அல்ல. அதை பின்னாடி நம்ம பார்க்கலாம். இஸ்ரவேலை ஆண்டவர் ஒருபோதும் தள்ளிவிடவில்லை. ஒரு நாள் வரும் ஆண்டவர் பகிரங்கமாக இந்த உலகத்துக்கு வருவார். அப்பொழுது ஆண்டவருடைய பார்வை இஸ்ரவேல் பக்கமாக திரும்பும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் சில கிளைகளை அவர் முறித்தார், என்னை அங்கே ஒட்ட வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம்.